எக்ஸாம்பிள் 10.23 சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் dy by dxல. ஏன்னா இட் இஸ் லீனியர் இன் y, அதனால் நம்ம dy by dxன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ y into 1 minus x tan x plus x square cos x into dx minus x dy equal to 0. இதுதான் கொஷின். இது என்ன செய்யுங்க, இந்த x dy ஈக்குவல் டு அந்தாண்ட எடுத்துக்கங்க. ஓகேவா? அப்போ என்னாகும், இந்த 0 போயிடும். இந்த மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய்ங்கிறது அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸு எக்ஸ் டிஒய்ன்னு மாறிடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதனால் இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. டிஎக்ஸை இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. இந்த எக்ஸை வந்து இந்த சைடில் அப்படியே ஜஸ்ட் அப்படியே கிராஸில் போயிடுங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ y இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸு டிவைடட் பை எக்ஸு இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் பிரிச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு. இந்த டிஎக்ஸை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும், டிஒய் டிவைடட் பை டிஎக்ஸு. ஸோ இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ மீதி இருக்கிறது இந்த டேர்ம்ஸு. ஜஸ்ட் இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்மேட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. ஸோ எதில் ஒய் டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த டேர்மில் தான் இருக்குது. அதை வந்து என்ன செய்யுங்க, இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஆகும். மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த ஒன்றுங்கிறது ரெண்டாவது டேர்மாக எழுதிக்கிங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் மெயின்டைன் ஆகும். சாரி, ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு ஆகிடும் டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு ஒய். இந்த இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட சைடில் இருக்கட்டும். ஓகேவா? ஃபுல்லாகவே எக்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ நம்மளோட க்யூவோட வேல்யூ எடுக்கும்போது ஃபுல்லாகவே அது ஒய் டேர்ம் இல்லாமல் எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குமோ அதுதான் நம்மளோட க்யூ. ஓகேவா? ஸோ இது இதே ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா p is equal to x tan x minus 1 divided by x. அண்ட் க்யூவோட வேல்யூ என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதான் நம்மளோட க்யூ. ஸோ எக்ஸ் காஸ் எக்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அது என்னென்னா இ பவர் இன்டகிரல் pdx which is equal to e பவர் இன்டகிரல் பியோட வேல்யூ என்னங்கிறது இங்கே பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ் டேன் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த எக்ஸை என்ன செஞ்சுக்கிறேன், நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் சொந்தமானது இந்த ஒன்றுக்கும் சொந்தமானது இல்லையா? அதனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். எக்ஸ் டேன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த எக்ஸும் எக்ஸும் என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இ பவர் இன்டகிரல் டேன் எக்ஸு மைனஸ் 1 பை எக்ஸு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணியும் எழுதிக்கலாம், இல்லை ஒரே இதிலே போடுறதுனாலும் போடலாம். ஏன்னா இ பவரில் ப்ளஸ் மைனஸ்ன்னு தனித்தனியாக நம்பர் செப்பரேட்டாக இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை பிரித்து எழுதிக்கலாம். இ பவர் டேன் எக்ஸு டிஎக்ஸ்னும் இன்ட்டு என்னது சாரி ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 பை எக்ஸு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம் இன்டகிரல் ஆஃப். ஓகேவா? இப்போது இந்த டேன் எக்ஸை நம்ம தனியாக சால்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டேன் எக்ஸுங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் சைன் கிடைக்கணும். ஆனால் இங்கே மைனஸ் இல்லை. அதனால் நம்ம ஆன்சரில் எழுதும்போது எப்படி எழுத போகிறோம், மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஏன்னா மைனஸ் ஒன்று விட்டு போயிருக்கு, அதனால் மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஓகேவா? இன்ட்டு சாரி மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். இந்த இன்டகிரேஷனோட டோட்டல் வேல்யூ வந்து அது மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஓகேவா? அதை அந்த இடத்துல எழுதிக்கங்க. இ பவர் மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸு. இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நார்மலாக லாக் எக்ஸ்ன்னு எழுதிடுவோம் இல்லையா? ஸோ மைனஸு லாக் எக்ஸ். இப்போது இந்த மைனஸை மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆர் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, குரூப் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா? லாகுன்னு இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அந்த பவரில் கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே. சரி, நான் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எழுதுகிறேன். லாக் ஆஃப் இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது இந்த லாக் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது என்ன செஞ்சிடலாம், இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிங்க. ஓகேவா? இ பவர் மைனஸ் லாகு எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்குது. இந்த மைனஸை நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இ பவர் லாகு எக்ஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1ன்னு ஆகிடும். மைனஸ் 1 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 டிவைடட் பை ஏ இன்வெர்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 டிவைடட் பை ஏன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இதான் நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிட வேண்டியதான். த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் அ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்ன அப்படின்னா y e பவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் c.
நம்மளுக்கு e power integral pdx நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ y இதை டிவைடட் பையில் போட்டுக்கலாம். எக்ஸ் காசு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூவோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் காஸ் எக்ஸ் தான் அதுவும் இன்ட்டு இ பவரோட வேல்யூ 1/x காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த எக்ஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? வெறும் இன்டெக்ரல் டிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்குது. வேறு இன்டெக்ரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னால் நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் எழுதிட வேண்டியதான். ஸோ ஒய் டிவைடட் பை எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த எக்ஸ் காஸ் எக்ஸை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இதோடையே விட்டுடுறதுனாலும் விட்டுடலாம். ஓகேவா?